ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு ஆளாக தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் 2 பீப்புள் ஆனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து இப்போ 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து என்ன தான் ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம ஆர்ட் எஸ்தெடிக்காவோ இல்லை இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம காமிச்சாலுமே ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் தான் ஓவராலாக வந்து ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் வந்து இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேருமே சேர்ந்து. அந்த 6th வந்து 2 டைம் நான் ஆக்சுவலி ஃபெயில் தான் நான். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் நான் போனாலுமே அதில் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துடுவேன். 20Kக்கு வந்து எல்லா பேக்கேஜையும் நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறேன். இது அப்படியே முடிச்சு கொடுக்க முடியுமா? நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் தருணங்களையும் மறக்காமல் பின்னாடி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஃபோட்டோஸும் வீடியோஸும் தான். ஒரு அழகாக இருக்கிற ஒருத்தவங்களை ரொம்பவே அழகாக சித்தரித்து காமிக்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபரோட வேலை. அப்படி ஒருத்தவங்க தான் ஸ்டூடியோ SNோட MD சஞ்சய் அவர்களை மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நான் இப்போ உள்ளே வரும்போதே கவனிச்சேன், இது நிறையா ஸ்டூடியோக்கு நான் போயிருக்கேன். அங்கே வந்து யூஸ்வலாக 10க்கு 10 ரூம் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 or 4 மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த 20 மெம்பர்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கே வந்து நம்மக்கிட்ட 20 மெம்பர்ஸ் வரல. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு ஆளாக தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் 2 பீப்புள் ஆனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து இப்போ 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் இப்போதைக்கு. ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அதில் அவங்க மேடையில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு கீழே இருந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்ன மூவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணி தான் அவங்க மேடையில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறாங்க. இன்னொன்று, மேடையில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா மேரேஜில் வந்து எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய எமோஷ்னலாக வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்கள அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபோட்டோவுக்கு ரொம்பவே யூனிக்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது உங்களோட ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது நீங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் எப்படி சார், எப்படி பண்ணுறீங்க? அது வந்து நேச்சுரலாக நீங்கள் அந்த டைமுக்கு பண்ணுறதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போய் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறதா? இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டீமில் வந்து இப்போ எங்களோட மோட்டோவே என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த பிரைட் அண்ட் க்ரூமுக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர். எனக்கு வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட், அவுட்டோர் ஷூட்டில் சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க வீடியோஸ்லாம். இது வந்து அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு ஈவெண்ட்டில் நம்பர் ஆஃப் கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து யார் முன்னாடி பார்ப்பாங்க? ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் தான் இருப்பாங்க. 2 ஃபோட்டோ ஒரு வீடியோகிராஃபர். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்னோட மோட்டோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன தான் ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம ஆர்ட் எஸ்தெடிக்காவோ இல்லை இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம காமிச்சாலுமே ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் தான் ஓவராலாக வந்து அந்த கெஸ்ட்டுக்குள்ளே எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே சும்மா ஃபோட்டோ எடுத்தோமா ஓகே போகலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கெஸ்ட்டுமே வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகே நீங்கள் சிரிங்க, இது பண்ணுங்க, இப்படி பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வரும். அப்போ தான் அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் நம்ம கூட ஒரு மிங்கிள் ஆவாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரெடிஷ்னல் கேண்டிட்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குமே அதில் விஷயம் இருக்குதுன்றது எனக்குமே தெரியாது. ட்ரெடிஷ்னல்னா என்ன, கேண்டிட்னா என்ன? ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபோட்டோ அண்ட் ட்ரெடிஷ்னல் வீடியோ வந்து ஓவராலாக நடக்கிற ஈவெண்ட்டு குரூப் கவர் பண்ணுறது. ஓவராலாக ஈவெண்ட் வந்து என்னென்ன யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கறது தான் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ அண்ட் வீடியோ. இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் எமோஷன்ஸும் கவர் பண்ணுவாங்க. அதை தாண்டி இப்போ கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸு, ஏஸ்தெட்டிக் ஷார்ட்ஸு, டிஃப்ரெண்ட் லென்சஸ்ஸு, டிஃப்ரெண்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறது கேண்டிட் ஃபோட்டோ அண்ட் கேண்டிட் வீடியோ. ஸோ எல்லாருமே வந்து கேண்டிட்ஸ் எடுக்க முடியும். பட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி பேர் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா இதுதான், இந்த மாதிரி மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி பண்ணுறது தான். நீங்கள் எத்தனை ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுப்பீங்க சார் ஒரு முகூர்த்தம் டைம்லையா? நம்ம ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எனக்கு என்கொயரிஸ் வந்து ஒரு டேட்டில் ஒரு ஹெவி முகூர்த்தம் டேட் அப்படின்னா என்கொயரிஸ் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வரும் நம்மளுக்கு. ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு ஈவெண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் ஒரு டீம் இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் டீம் பில்ட் ஆனாங்க. 2 ஈவெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போன அப்புறம் டீம் பில்ட் ஆகும் 3 ஈவெண்ட். இப்போ 4 ஈவெண்ட் ஒரு முகூர்த்தத்துக்கு எங்களால் எடுக்க முடிகிற அளவுக்கு நம்மக்கிட்ட டீம் கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த 4 ஈவெண்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்களா? அந்த 4 ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்க்கு நீங்கள் போவீங்களா?
ஈவெண்ட் ஸ்டார்டிங்கில் நான் ஆக்சுவலி நான் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, என்னென்னா இப்போ நான் இங்கே இருந்தால் தான் இந்த வேலை வந்து கரெக்டாக நடக்கும். இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், மற்ற விஷயங்கள்லாம் என்ன நடக்குது அதுக்கு ஒரு பர்சன் நான் அலைன் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எல்லா ஃபோட்டோகிராஃபரும் போவாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணாலே வந்து போதுமான அளவுக்கு என்னோட நல்லா எடுக்கிறவங்க என் டீமில் இருக்காங்க. நான் ஸோ அது வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போது 4 ஈவெண்ட்ஸ் புக் பண்ணுறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் டைமில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்படி எனக்கு லாஸ்ட் மினிட்ல எனக்கு உடம்பு சரியில்லை வர முடியல அப்படின்னா எப்படி அந்த இடத்துல நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி வந்து எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது. ப்ரியாராகவே வந்து நம்ம சொல்லிவிடுவோம், இந்தந்த ஈவெண்ட்ஸ்க்கு உங்களை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒரு எமர்ஜென்சியில் அவங்களால வர முடியாதுன்ற பட்சத்தில் இவ்வளோ வயசு இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து இப்போ 4 ஈவெண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் இன்னும் ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்காங்க இங்கே. ஸோ பேக்கப்க்கு எப்பயுமே ஆள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இது வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது. என்ன தான் வந்து உடம்பு சரியில்லைனாலும் இருந்தாலுமே வந்து நம்ம எங்கள் டீம் வந்து அதில் கொஞ்சம் நம்மளை தான் அந்த டீமுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எடுத்து கொடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை நான் இருக்கிற வச்சு. நீங்கள் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண வரைக்கும், அதாவது இவங்களோட வெட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே மறக்க முடியாது அப்படின்னா யாரோட வெட்டிங்ஸை சொல்லுங்க? ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் வந்து இருக்காங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆனந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட். அவங்க ஈவெண்ட் வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் கால் பேசி கிளைண்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் கால் பேசி கிளைண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் என்னென்னா நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இன்வால்மெண்ட்டாக பேசுகிறப்போ அவங்க ஒரு ஃபேமிலி பாண்டிங்க்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் பண்ணி முடிக்கிறப்போ அவங்க வந்து நான் ரிவ்யூ தரேன், உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நான் ரிவ்யூ கொடுப்பேன், நீங்கள் ஈவெண்ட் முடிச்சுட்டு கேளுங்கன்னொன்னே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு வந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத. இது என்னன்னா அவங்களோட வெட்டிங் வந்து 3 சிட்டிஸில் நடந்தது. ரிசப்ஷன் சென்னையில் நடந்தது, தென் நெல்லூரில் வந்து அவங்களோட ஈவெண்ட் எல்லாமே நடந்ததால கண்டினியூஸ் ஈவெண்ட்னால செம்ம டயர்ட். அவங்க ஒரு வெட்டிங்கை முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்குது நாங்கள் கொடுக்குது, ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தாங்க 2 பேருமே. அதை தாண்டி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. நாங்கள் எப்படிலாம் பிரைட் அண்ட் குரூம் 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணோம், ஏன்னா அவங்களை என்கேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்கேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணாங்க, அந்த ஒர்க்கை பார்த்து வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைண்ட்ஸ் தான் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ண கிளைண்ட்டும் இப்போ வரைக்கும் அப்படி டச்சில் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பாண்டிங் வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ உங்களோட ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன், அந்த ரீல்ஸுமே ரொம்பவே வியூவர்ஸ் வந்து கவர் ஆகியிருந்தாங்க. என்னன்னா அதில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க 6th ஃபெயிலு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு 6th ஃபெயிலான ஒருத்தரால் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போக முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்பவே வியக்கத்தக்கதாக இருக்குது. அதை எப்படின்றத சொல்லுங்கள். இல்லை 6th வந்து நான் ஃபெயில் தான், பட் ஆனால் அகாடமிக் ஸ்டாப் பண்ணல நான். ஓகேங்களா, அது அந்த பதிவு வந்து அப்படி உங்களுக்கு பட்டிருக்கலாம், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக போட்டிருப்பேன். அந்த 6th வந்து 2 டைம் நான் ஆக்சுவலி ஃபெயில் தான் நான். ஏன்னா அகாடமிக்ஸில் வந்து நான் ஸ்டடீஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து எனக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. ஸோ வந்து 2 தடவை நான் ஃபெயில் ஆனேன். பட் அதை அப்படியே நான் ஸ்டாப். இப்போ ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த நீங்கள் பேஷனை தேடி போகிறதா இருந்தாலும் மினிமம் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும், ஏன்னா அப்போ தான் உங்களோட நாலேஜ் வந்து வளரும். ஸோ வந்து நான் அது வந்து ஃபெயில் தான், பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணேன், என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி 10th முடிச்சோடனே டிப்ளமோ போய் சேர்ந்துட்டேன். அப்பா அம்மா வந்து நீ ஈஸி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது பண்ணிவிட்டு கரெக்டாக 3rd இயர் படிக்கிறப்போ தான் வந்து நான் கேமரா ஹேண்டிலிங்குள்ளேயே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எனக்கு வந்து இன்ஜினியரிங் கனவை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது வந்து எப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு அரியர் இருந்தது. ஓகேங்களா, ஒரு 2 அரியர் இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அது 3rd இயர் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போயிடலாமா இல்லை வந்து வேறு எதனா இருக்கான்னு நான் ரிசர்ச் பண்ண பார்த்தேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து சரி நம்ம விஸ்காம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. விஸ்காம் வந்து என்னால் வந்து இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு போனாலுமே எனக்கு எனக்கு கேமரா பற்றி கற்றுக்கணும். ஏன்னா விஸ்காம்ன்றது ஒரு ஓவராலாக வந்து எல்லா விஷயமும் நான் மெயினாக கேமரா பற்றி கற்றுக்கணுன்னால அதுக்கப்புறம் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமோட்டோகிராஃபின்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் பார்த்தேன் நான் SRMல. அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி வந்து லாஸ்ட் செமிஸ்டரில் C ப்ரோக்ராமிங்னு ஒரு அரியர் எனக்கு கடைசி வரைக்கும் அது வரல. நான் அது படித்தா தான் நான் போகவே முடியும். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து டிகிரி பண்ண முடியும். அதுக்காகவே நான் பண்ணேன். இத்தனைக்கும் நான் வந்து டிப்ளமோவில் ஒரு கம்பெனியில் ப்ளேஸும் ஆகிட்டேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 15,000 ஸ்டார்டிங் சேலரி வந்து டேக் ஹோம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதிலும் ப்ளேஸ் ஆகிட்டேன் நான். ஆனால் அரியர் இருந்தது, அது வந்து கிளியர் பண்ணிடணும். எப்படின்னா அது வீட்லேயும் சொல்லலை நான் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் நான் வீட்டில் கேட்டேன், உங்களுக்காக நான் வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி வந்துச்சு, எனக்காக இது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபிலிம் டெக்னாலஜி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே வெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே. வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் எதுவும் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலையா? இல்லை நீ வந்து இன்ஜினியரிங்குள்ளே தான் போகணும், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலையா? இல்லை, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, எனக்குமே பண்ணாங்க. பட் நான் வந்து ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் இன்வால்வ், எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து எல்லா பேரண்ட்ஸுமே ஓகேப்பா நீ வந்து இது பண்ணுறியா நீ போப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அதில் எதனா ஒன்று சாதிச்சு காமிக்கணும். நான் வந்து ஃபிலிம் டெக்னாலஜி ஜாயின் பண்ணக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ்லாம் நிறைய வந்தது. நான் அதில் வந்து எந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் நான் போனாலுமே அதில் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கை, இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான், ஒரு இருக்கிற பசங்களுக்கு கூட இவன் கொஞ்சம் வெங்கட்ராம, ஜிவிஎம் இவங்களாம் வந்து எனக்கு கிஃப்ட் இது ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் அந்த ஜேர்னி வந்து நான் சினிமாட்டோகிராஃபினா நான் ஃபிலிமில் போகலான்ட்டு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் கேமரா நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியுமே கேமரா ஹேண்டிலிங் தான். சரி ஓகே நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட வந்து நான் போயிட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அவங்க தான் வந்து எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஃபுல்லாமே சொல்லி, அவர் பேர் கௌதம் ஆக்சுவலி, அது சொல்லணும் நான் இங்கே. அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னை கைட் பண்ணது எல்லாமே. அது அங்கே அவர் பண்ணதுனால தான் அது வந்து இப்போ இவ்வளோ தூரம். ஆமாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் சர்வீஸில் வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்னா என்ன சொல்லுவீங்க, டவுன்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாது. எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது டவுனை வந்து நீங்கள் ஒரு லெசனாக பார்க்கணும். எதுவாக இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எப்படின்னா ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த கல்யாணமே இல்லை. அந்த அந்த டைம் ஃபேஸில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்ட்ரகிள், ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். பட் ஆனால் அது ஒரு லெசன் தான். அதை வந்து அது முடிஞ்சக்கப்புறம் ஒரு ஃபேஸில் நாங்கள் ஓடி இப்போ இந்த டைமில் இப்படி இருக்கோம் அப்படின்னா அது அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி திரும்பி வந்து எனக்கு வேறு எதனா ஒரு கொரோனா மாதிரி வேறு எதனா ஒரு விஷயமோ இல்லை வந்து எதனா ஒரு விஷயம் வந்தாலுமே ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பார்த்துறோம் நம்ம கண்டிப்பாக. ஸோ நம்ம எப்படின்னா வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை படித்தவங்க ஒருத்தரால் இந்த அளவுக்கு பூம் ஆகி போக முடியுமா? அது படித்தா மட்டும் போதுமா இந்த ஃபீல்டுக்கு? நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா வேலை வச்சிருமா? அதே மாதிரி தான் வந்து எந்த ஃபீல்டு நம்ம ஒரு ஸ்டடீஸ் வந்து என்னன்னா எனக்கு அது விஸ்காமோ இல்லை ஃபிலிம் டெக்னாலஜியோ அது மேட்டர்ஸ் கிடையாது. அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுறீங்கன்னா வெறும் ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களால வந்து அந்த ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்ணும். அந்த இன்ஜினியரிங்கே நீங்கள் படிக்கணும். என்ன சொல்ல வராங்க அவங்க, ஒரு இன்ஜினியரிங்னா என்னது சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக கற்றுக்கிறப்ப. நான் விஸ்காம் படித்தவங்க எவ்வளோ பேர் ஜாமானாக இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் சினிமா ஃபீல்டில் வந்து எனக்கு என்னென்னா அது விஸ்காம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உள்ளது. நான் எனக்கு என்னோட ஐடியா வந்து நான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் விஸ்காமை தாண்டி ஃபிலிம் டெக்னாலஜி இன் சினிமோட்டோகிராஃபி போகணுன்ட்டு வந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயரில் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் விஸ்காம் படித்தவங்களும் கண்டிப்பாக வர முடியும். படித்தா மட்டும் போதாது, அதுக்கான என்ன விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கீப் ஆன் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். நீங்கள் விஸ்காம் படிக்கிறப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்கும். அதே மாதிரி நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு கோர்ஸை தாண்டி எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. மற்ற டைமில் வந்து ஒரு கோர்ஸ் நடக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லித்தராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொடுப்பாங்க எனக்கு டைம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து டைம் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸில். ஸோ அந்த ஸ்டடீஸ் பண்ணிட்டு நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டாக பண்ணுறீங்க இருந்தாலே நம்ம கண்டிப்பாக வர முடியும் விஸ்காம் படித்தா. இப்போ இந்த ஃபீல்டு இந்த 2024 நல்லாவே பூம் ஆகிருக்கு. இந்த பூமான இந்த டைமில் வந்து இப்போ ஒரு 20Kக்கு வந்து எல்லா பேக்கேஜையும் நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறேன், ஒரு 30Kக்கு நான் இந்த மாதிரி எல்லாமே நான் அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் கேண்டிட்டாக இருக்கட்டும் எல்லாமே முடிச்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்படியே முடிச்சு கொடுக்க முடியுமா? அது வந்து எல்லாமே பண்ணலாம். இப்போது ஃபோன் வந்து இப்போ 5000 ரூபாயிலும் இருக்குது, 1 லட்ச ரூபாயிலும் இருக்குல்ல. எண்ட் ஆஃப் தி டே அவங்க வெறும் ஃபோன் மட்டும் பேச போகிறாங்களா இல்லை வந்து கேமரா யூஸ் பண்ண போகிறாங்களா? அதில் ஒரு ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, அதே மாதிரி தான் இதுலேயுமே. இப்போ நீங்கள் ஃபோன் மட்டும் பேசணுன்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கும் வாங்கலாம், 1 லட்ச ரூபாய்க்கும் வாங்கலாம். அதை தாண்டி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அதில்? இப்போது நீங்கள் வந்து ஒரு சாம்சங் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எதனா ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டு, அந்த சிஸ்டம், அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அந்த கேமரா இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், தென் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுவோம், இது எல்லாமே தான் வந்து ஒரு ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்போ 20,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறவங்க குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்கன்னா அது கிடையாது.
அவங்க 20,000 ரூபாய் எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து எல்லாமே கொடுக்க முடியாது. அதில் நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், ஒரு 20,000 வந்து இப்போ நம்ம 2024 இருக்கிற ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம 20,000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இப்போ பூமா இருக்க அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்ஸ்லாம் 20,000 கொடுக்க முடியுமானா, ஒன்று மற்ற விஷயத்துங்கள்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு தான் நம்ம பண்ணலாம். ஓவராலாக பேக்கேஜ் வந்து இந்த ப்ரைஸிங்கில் வந்து கஸ்டம் பண்ணுறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ணலாம், எனக்கு வந்து லாபமே வேணாம்ப்பா, இந்த வந்து இது நான் பண்ணி கொடுத்துட்டு நான் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் எடுக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஒர்க்கை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், அவங்களே என் கூட நிற்கிறாங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு பண்ணலாம், 40,000 ரூபாய்க்கு பண்ணலாம். பட் ஒரு டீமாக நீங்கள் போகிறீங்க, ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுற ஒரு கம்பெனி கிட்ட போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க அப்படியும் இருக்காங்க, இப்போ சார்ஜ் பண்ணுறவங்க அப்படி இருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம், அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு ஒரு ரேஞ்சு அவங்களுக்கு ஒரு ரேஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ரேஞ்சில் இப்போ நீங்கள் 1 டேக்கு வந்து ஒரு 4 ஈவெண்ட் புக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 4 ஈவெண்ட்க்கு போகிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா? அவங்களோட சேலரியாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து செலவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உங்களால் ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு ஒரு லாபம் வேணும், லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அது வந்து பாசிபிளாக முடியுதா? எல்லாருமே வந்து அந்த ஒரு க்ரோயிங் ஃபேஸ்லன்னு ஒன்று இருப்பாங்க. இதை வந்து மோல்டு பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுவோம்ல, இப்போ எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் வரும். இப்போது இப்போ 4 டீம் இருக்குது நம்மக்கிட்ட, அவங்களுக்கு சேலரி கொடுத்து உங்களால் பண்ண முடியுமானா, ஆல்ரெடி பண்ண முடியுறதுனால தான் இத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு நார்மலான ஒரு எல்லா கம்பெனிலுமே வந்து டெவலப் ஆகிறப்போ பர்சன்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயம். பட் ஒரு ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப் சீசன், வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சீசன் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஆடி மாதம், புரட்டாசி மாதம் அப்போல்லாம் சில பேர் வந்து வெட்டிங்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை, எதில் நீங்கள் உங்களை நீங்களே க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இது எல்லாமே எங்கள் டீம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம். இது வந்து நான் டீம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியம். இது வந்து ஒரு 5 பேர் மட்டும் இருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்டமே கொண்டு வர முடியாது. எனக்கு என்னதான் லாபம் வந்து நான் சுருக்கி இந்த விஷயத்த வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். சிஸ்டம் தான் ஆக்சுவலி மேட்டர்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போது ஒரு கால் பேசி ஈவெண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் இருக்கும், ப்ரீப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் போவாங்க, ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சப்பறம் ஃபைல் எப்படி வருது, தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இப்போ டீம் இருக்கிறனால தானே இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்கிறதுனால எல்லா கிளைண்ட்டுமே வந்து ஹாப்பியாக நல்லா சர்வ் பண்ண முடியுது. ப்ராஃபிட் வந்து கன்ஃபார்மாக இருக்குது, அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணால் கன்ஃபார்மாக இருக்குது. சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ ஃபுல்ஃபில் ஆகி ஒரு ஃப்ரேமாக வருது அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறவங்க காரணமா இல்லைன்னா அதோட எடிட்டர்ஸ் காரணமா? 2 பேருமே சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோ வந்து ஃபுல்ஃபில்லாக வெளியே வர முடியும். இதில் யாரோட பங்கு அதிக அளவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2மே முக்கியம். நம்ம வந்து அது ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து எப்படி அவங்க காமிக்கிறாங்க கிளைண்ட்டுக்கு, அந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோவே வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து எடிட்டிங் நல்லா இருந்ததா அது 2மே ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ 2 பேருமே இம்பார்ட்டண்ட்டு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஃபஸ்ட்டே ஒழுங்காக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடிட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து மர்ஜ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபீல்டு. இது எல்லா ஃபீல்டுமே, நீங்கள் சினிமா எடுத்தாலும் சரி, வெட்டிங், எல்லாருமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருந்தால் தான் அந்த இது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ உங்களோட ஃப்யூச்சர் பிளான் வந்து எப்படி இருக்குது? எப்படி வந்து இதை இன்னும் பூம் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருப்பீங்கல்ல, அது எப்படி இருக்குது? இனிமேல் வர்றாங்கல்ல அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன்னுமே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேனே, எனக்கு வந்து ஒரு இலக்குன்னு ஒன்று கிடையாது. இது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ, ஏன்னா கல்யாணன்றது வந்து எல்லாருமே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஓவரால் இந்தியாவில் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து எனக்கு பிரான்ச்சஸ் போடணும், அதுதான் வந்து ஒரு இது. பட் அதோட வந்து நிப்பாட்டாது. ஸோ அது வந்து போயிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அந்த வேலையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணுறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பண்ணால் தான் அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதில் வந்து நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நான் பண்ணுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் போடணும், எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ புது விஷயங்கள் வந்து நான் ஃபீல்டில் வந்து இன்னோவேட் பண்ணணும். இந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது. புதுசாக வரவங்க வந்து அதான் ஸ்டார்டிங் நீங்கள் சொன்னீங்களா 20,000 30,000 பண்ணுறவங்க இருக்காங்கன்ட்டு. புதுசாக வரவங்க அப்படி தான் ஆரம்பிச்சாகணும். இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபீல்டில் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, எங்களோட ப்ரைஸிங்கோ அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த அந்த அந்த
அந்த ஓவராலாக அந்த ட்ராவல்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு பெரிய அந்த சீக்கிரம் போக முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸிங் கம்மி பண்ணி குவாலிட்டியாக கொடுத்து ஒரு கிளைண்ட் எடுத்திங்கன்னா அந்த கிளைண்ட்டை வந்து ஈஸியாக முடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் வேறு புது கிளைண்ட்ஸாக நீங்கள் கம்மி ப்ரைஸிங்கில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட் வந்து அதோட அந்த 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 ஜேர்னி வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ கண்டிப்பாக இப்போ வரவங்க வந்து பண்ணலாம். என்ன ஒன்று, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்னும் நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இந்த ஃபீல்டுக்கு வரலாம். ஆனால் வந்து கொஞ்சம் என்ன அவங்க வேலை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான. ஸோ மணிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பேஷனேட்டாக வரவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த ஃபீல்டில். ஓகே சார், இப்போ ஒரு சின்ன ஆஃபீஸ் டூர் மாதிரி. கண்டிப்பாக ஆமாம். இப்போ டோட்டலாக எத்தனை பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க? டீமில் வந்து இப்போது டோட்டலாக 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. எடிட்டர்ஸ் இவங்க எல்லாமே எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இது ஃபுல்லாக. ஓகே. ஷூட்ஸ் போகிறவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வருவாங்க. சரி, இப்போ அவுட் ஷூட் போடுறவங்களும் சேர்ந்து தான் இங்கே எடிட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், மெயினாக வந்து லீட் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் அவங்க வந்து எடிட் பண்ணுவாங்க நம்ம இதில். என்ன யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றத கொஞ்சம். இவங்க வந்து ஃபுல்லாமே வீடியோ டீமு, இது ஃபுல்லாமே வீடியோ இது. இன்னொருத்தவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸஸில் வருவாங்க. ஓகே. இவங்க வந்து இப்போ ராகுல் இவர் பேர், இவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பிரகாஷ், வருண், சூர்யா, அருண், இவங்க எல்லாமே வந்து வீடியோ. ஆமாம், வீடியோ எடிட்டிங் டீமு. இவர் வந்து அட்மின் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. அவர் வந்து வருண் வீடியோ எடிட்டர் கம் ப்ரீ ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவங்க எல்லாமே ரீடச்சர்ஸ், ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே. அவங்க எல்லாமே லேஅவுட் டிசைனர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஆல்பம் டிசைனர்ஸு கம் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸும் எடுப்பாங்க. இவர் ப்ரூஸு, இவங்க நீதி தேவன், இவர் பேர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸில். நீங்கள் தான் ரீல்ஸில் டான்ஸ் ஆனது. இவங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபோட்டோகிராஃபர், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க. அது வந்து கவி, அவருமே ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் கம் ஆல்பம் டிசைனர். அது என்னது அந்த இடத்துல இருக்கிறது? அது ஹார்ட் டிஸ்க்கு, அது வந்து நேஷ் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க, க்ளவுட் ஸ்டோரேஜ். அது ஓகே. ஃபைல் வந்து எரேஸ் ஆனாலும் நம்மளுக்கு பேக்கப் இருக்கும். ஓ. சில ஹார்ட் டிஸ்க்லாம் எரேஸ் ஆனால் இருக்காதுல்ல. ஸோ நம்ம அந்த நேஷ் ஸ்டோரேஜ் வந்து என்னதான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆனாலுமே அதில் இருக்க வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் வந்து அது ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஓவராலாகவே அது கனெக்டில் இருக்குது. ஆமாம், ஓவரால் எல்லா சிஸ்டம்லேயும் கனெக்ட் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயம் அது. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 20,000 வருது அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இதோட ஹார்ட் டிஸ்க் ஒன்று வந்து 55,000 to 60,000 வரும். ஸோ எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் கிளைண்ட்டோட விஷயம் வந்து நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ அது நம்ம பண்ணியே ஆகணும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன் இந்த இது. ஆமாம், நேஷ் ஸ்டோரேஜ்ன்ட்டு. ஓகே. உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ஆல்பம் வந்து டெலிவர் பண்ணுறீங்க? அது ஆல்பம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. இது ஆல்பம் வந்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே வந்து ஒரு ப்ரொசீஜராக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆல்பம் செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ஒரு கிளைண்ட் கேலரி கொடுக்குறோம் கிளைண்ட்ஸுக்கெலாம். என்னென்னா இப்போ ஆல்பம் செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ட்ரைவில் அனுப்புவோம், இல்லை வந்து பென் ட்ரைவில் ஃபோட்டோஸ் கொடுத்து அதில் செலக்ட் பண்ணி அனுப்பணும். இப்போ வந்து நம்ம கிளைண்ட் கேலரின்ட்டு நம்ம கொடுக்கறதுனால அவங்க ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வேணுமோன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஃபேவரட்ஸில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீம் வந்து டெவலப் பண்ணிட்டு அது ஆல்பம் ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியான மெத்தட் அது. ஆல்பமோட இது என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்ம பண்ணுறோன்னா நம்ம கேன்வரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபுல்லாக. அது கேன்வரான்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆல்பம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டாப். இது குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும். ஃபுல்லாமே வந்து கன்வேரா கூட நம்ம பார்ட்னர்ஷிப் இருக்கும். என்னென்னா இப்போ கன்வேரா பண்ணுறதுனால இப்போ சப்போஸ் வந்து எதனா ஒரு இஷ்யூ இருக்க ஆல்பம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அ வீக் உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே வரும். எதனா ஒரு ஃபால்ட் இருந்தாலுமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே நம்ம சைடு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் நம்ம கிளைண்ட்ஸுக்கு. ஓகே. அந்த ஆல்பம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆல்பம்ஸ் இது வந்து மினியேச்சர் ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுல் ஆல்பம் வந்து அந்த ஃபுல் ஆல்பமே வந்து மினியேச்சராக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆல்பம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாதனால இந்த மாதிரி மினியேச்சர் ஆல்பம் கொடுப்போம். அது அவங்க கன்வேரா மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து வெளியே சில மாடல்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஆல்பம் பாக்ஸ். இது உள்ளே வந்து 2 ஆல்பம் வந்துடும் ரிசப்ஷனுக்கு. ஆமாம், ஆல்பம் பாக்ஸ். இது வந்து அப்படியே ஃப்ரேம் மாதிரியே. ஃப்ரேம் இல்லை, இது நீங்கள் அப்படியே ஃப்ரேம் மாதிரியே வந்து உங்களோட செல்ஃப்லலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்பம் வந்து எல்லாருமே ஒரு வார்ட்ரோப்பில் இருக்கும், எங்கேனா ஒரு இடத்துல இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக. கேன்வரா இல்லாமல்
கொஞ்சம் யூனிக்கான மாடல்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா. ஃப்ரேமாவும் வச்சுக்கலாம், நம்ம உள்ளேயும் உள்ள ஆல்பம் album வந்துடும். வச்சுக்கலாம். அது ஃப்ரேம் அந்த பாக்ஸ்க்குள்ள 2 ஆல்பம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே.